Good morning, champions. This is Professor Aswin from Government College of Technology. I am having a technical champion, Destin Dipesh along with me. நம்ம என்ன பார்க்க போறோம்னா parallelogram law of forces அப்படின்றது பார்க்க போறோம். இப்போ parallelogram law of forcesல என்னன்னா ஒரு பாடி இப்போ நம்ம படிக்கிற சப்ஜெக்ட் வந்து இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் இருந்தால் நம்ம எடுத்துக்கிற பாடி என்ன பாடியாக இருக்கணும்? ரிஜிட் பாடியாக இருக்கணும். ரிஜிட் பாடியில் மேலே ஒரு ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ரெண்டு ஃபோர்ஸையும் நம்ம ரெண்டு சைட் ஆஃப் parallelogram கன்சிடர் பண்ணுறோம், அவ்வளோதான். Two forces acting on a rigid body considers the two sides of the parallelogram அப்படினா அப்ப ஒரு ஃபோர்ஸ் வந்து இதான் பாடி, நம்ம பாடி இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ இது இப்படி ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அப்புறம் இப்படி ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இது வந்து பீன்னு வச்சுக்கோ, இது கியூன்னு வச்சுக்கோ. ஸோ இந்த ரெண்டு ஃபோர்ஸையும் வந்து நம்ம two forces acting on a rigid body considers the two sides of the parallelogram அப்படி கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா passing through a common point, ரெண்டுமே வந்து passing through a common point, அதுவும் முக்கியம். Two forces acting on a rigid body are considered the two sides of the triangle passing through a common point அப்படி எடுத்துக்கிட்டோம்னா then the diagonal of the parallelogram gives the resultant of the two forces. இதான் வந்து parallelogram law of forces சொல்லுவாங்க. parallelogram law of force பற்றி என்ன புரிஞ்சுது? இப்போ வந்து ஒரு சிங்கிள் பாயிண்டில் வந்து ரெண்டு விதமான ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா அதை வந்து நம்ம parallelogram மாதிரி எடுத்துப்போம். அதோட ரிசல்ட் வந்து எப்படி இருக்கும்னா டயகனலாக இருக்கும் அப்படின்னு. ஸோ அதான் இது பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து இது தெரிஞ்சதுக்கப்புறம் இதில் என்னென்னா ரிசல்டண்ட்டை வந்து இது பண்ணால் இது ரிசல்டண்ட்டு இப்போ இங்கே இருக்குது அப்படின்னா நமக்கு வி ஹவ் டு இது எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இந்த இடம் வந்து Q தான், இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் தீட்டா, ஆட்டோமேட்டிக்காக இதுவும் தீட்டா ஆகும். ஸோ இது தீட்டா ஆச்சுன்னா இது Qனா இது Q காஸ் தீட்டா, இது Q சைன் தீட்டாவாக மாறும். இது வந்து ஓன்னு வச்சுக்கலாம், இது ஏன்னு வச்சுக்கலாம், இது பின்னு வச்சுக்கலாம், இது சின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ஓஏசி ட்ரையாங்கிளில் மட்டும் பார்த்துட்டு ஐஃபாட்னியூஸ் அதெல்லாம் இது பண்ணோன்னா அப்போ டேன் ஆல்ஃபா போட்டோன்னா Q சைன் தீட்டா ஆல்ஃபான்றது இந்த ஆருக்கும் பிக்கும் ஹரிசாண்டலுக்கும் இதுக்கும் உள்ள ஆங்கிள் தான் ஆல்ஃபா. அந்த ஆல்ஃபா gives the direction of the resultant force that is equal to Q sin theta by P plus Q cos theta. இப்போ நமக்கு tan பீட்டா அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா பீட்டான்றது மேலே உள்ள இதுக்கு வச்சுக்கிறாங்க. tan பீட்டா equal to P sin theta plus Q plus P cos theta போட்டிருக்காங்க. இது வந்து நமக்கு அவ்வளோ ஒன்றும் ரெலவெண்ட்டாக தேவையில்லாத ஃபார்முலா தான். இது மட்டும் டைரக்ஷன் ஆஃப் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும். ஸோ டைரக்ஷன் ஆஃப் இப்போ இதில் கேஸ் இருக்குது, வெவ்வேறு கேஸ் இருக்குது. ரெண்டு ஃபோர்ஸும் வந்து பேரலாக இருந்தாங்க. என்ன ஆகுனா லைக் பேரலல் ஃபோர்ஸ், அதாவது ஒருத்தன் இப்படி ஆக்ட் ஆகிறான், இன்னொருத்தனும் இப்படியே ஆக்ட் ஆகிறான் அப்படின்னா ரெண்டுத்தையும் கூட்டிக்கணும். லைக் பேரலல் ஃபோர்ஸ்னால் கூட்டிக்கணும். அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ்னால் ஒருத்தன் இப்படி ஆக்ட் ஆகிறான், இங்கேருந்து இன்னொருத்தன் அப்படி ஆக்ட் ஆகிறான் அப்படின்னா ரெண்டு பேரையும் கழிக்கணும். இது திசையில் போகும்போது கழிக்கணும். இப்படி ஆக்ட் ஆகிறான் அப்படின்னா அது வந்து டைரெக்டாக வந்து ஸ்கொயர் பண்ணி கூட்டிக்கலாம். ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர். ரெண்டு ஃபோர்ஸும் மேக்னிட்யூட் சேமாக இருந்தால் தென் ஆல்ஃபா ஈக்குவல் டு தீட்டா பை 2 அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு கண்டிஷன். ஸோ இந்த 4 கண்டிஷன் வந்து நம்ம parallelogram law of forcesல முக்கியம். சொல்லுங்கள், வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் கேசஸ் யூ நோ? அடுத்து டூ ஃபோர்ஸ் வந்து பேரலாக இருந்துச்சுன்னா ரிசல்டன்ட் இது எப்படி இருக்குன்னா P ப்ளஸ் கியூவாக இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. டூ ஃபோர்ஸ் வந்து அன்லைக் பேரலாக இருந்துச்சுன்னா ரிசல்டன்ட் வந்து P மைனஸ் கியூவாக இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. டூ ஃபோர்ஸ் வந்து பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதராக இருந்துச்சுன்னா ரிசல்ட் வந்து ரூட் ஆஃப் P ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயராக இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. அதே ரெண்டு ஃபோர்ஸ் வந்து மேக்னிடியூட் வந்து சேமாக இருந்துச்சுன்னா ஆல்ஃபா வந்து தீட்டா பை 2 இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ எங்கேயுமே வந்து நமக்கு இன்னொரு விஷயமும் வந்து நம்ம இது கற்றுக்கலாம். என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இன்னொரு விஷயம் கற்றுக்கலாம். இங்கே வந்து ஆல்ஃபா பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரலாக இருக்கும்போது ஆல்ஃபா வந்து 0 டிகிரியாக இருக்கும். ரெண்டும் அன்லைக் பேரலாக இருக்கும்போதும் 0. இங்கே வந்து ஆல்ஃபா வந்து 0 டிகிரி தான் இருக்கும். இங்கே அன்லைக் பேரல்னால் இங்கே வந்து 180 டிகிரி, இது வந்து தீட்டா 180 டிகிரி, இங்கே தீட்டா 0 டிகிரி. ஸோ தீட்டா 0வாக இருக்கும்போது ஆல்ஃபாவும் 0வாக இருக்கான். தீட்டா 180 இருக்கும்போது ஆல்ஃபா 0வாக இருக்கான். தீட்டா 90ஆக இருக்கும்போது என்ன ஆகுனா இது tan இன்வர்ஸ் Q by P, அதாவது இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் தெரியும். 90 sin 90 வந்து 1 ஆகிடும், cos 90 0 ஆகிடும், tan இன்வர்ஸ் Q by P வரும். ஸோ இந்த 3 கேஸும் ஆங்கிளும் சேர்த்து கற்றுக்கலாம். ஸோ ரெண்டு ஃபோர்ஸ் லைக் பேரலாக இருந்தால் ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன? 0 டிகிரியாக இருக்கும். 0 டிகிரி. ஆல்ஃபானா என்ன? ஆல்ஃபானா ஆங்கிள் பிட்வீன் horizontal to the top resultant. இல்லாட்டி நம்ம ஆல்ஃபானா என்ன சொல்லலாம்னா it gives the direction of the resultant force. ஆல்ஃபானா என்னன்னா it gives the direction of, இது வந்து magnitude of the resultant force. இந்த காலம் வந்து magnitude of the resultant force, இது வந்து direction of the resultant force அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். direction of the resultant force இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணாலும் நமக்கு கிடைக்கும். இப்போ ரெண்டு பெர்பெண்டிகுலராக இருந்தால் தீட்டா வந்து tan இன்வர்ஸ் ஆஃப்
Q by P இருக்கும். Q by P இருக்கு. இப்போ அடுத்த லா நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிரின்சிபல் ஆஃப் டிரான்ஸ்மிசிபிலிட்டி ஆஃப் ஃபோர்சஸ். அது என்னன்னா ஒரு பாடியை 10 நியூட்டன் கொடுத்து தள்ளினாலும் சரி 10 நியூட்டன் கொடுத்து இழுத்தாலும் சரி லைன் ஆஃப் ஆக்ஷன் சேமாக இருந்தால் நகர தூரம் சேமாக தான் இருக்கும். அதாவது கொடுக்குற ஃபோர்ஸ் சேமாக இருந்து சேம் லைன் ஆஃப் ஆக்ஷன் இருந்தால் எஃபெக்ட் வந்து சேம் அப்படின்னு தான். when force acting on a body this force may be assumed to be in the all particle which lie on the line of action. ஒரு ஃபோர்ஸ் வந்து லைன் ஆஃப் ஆக்ஷனில் இருந்ததுன்னா அதாவது இங்கே இருந்தாலும் சரி இல்லாட்டி அதே ஃபோர்ஸ் இங்கே இருந்தாலும் சரி இல்லை அதே ஃபோர்ஸ் இங்கே இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலுமே அலாங்க பாயிண்டில் இருந்ததுன்னா அதே லைன் ஆஃப் ஆக்ஷனில் உள்ள பாயிண்ட்லேயே இருந்ததுன்னா எஃபெக்ட் நகர தூரம் சேமாக இருக்கும் அப்படின்றது தான். இந்த லைன் ஆஃப் ஆக்ஷன் இஸ் when the amount of force applied is same along the same line of action then the effect remains same. So on the principle of transmissibility. அடுத்து என்ன பார்க்க போறோம்னா law of triangle law of forces. law of triangle of forces. law of triangle law of forces இல்ல triangle law of forces எப்படியா சொல்லிக்கலாம். இப்போ ஒரு ரிஜிட் பாடி இருக்கு. ஒரு ரிஜிட் பாடி மேலே ஒரு ரிஜிட் பாடி இருக்கு. ரிஜிட் பாடி மேலே எனி டூ ஃபோர்ஸஸ் ஒரு ஏன்னு ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது பின்னு ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. If any two forces acting on a rigid body are considered as the sides of the triangle. அப்போ sides of triangle னா இது இப்படி A இப்படி போறானா B வந்து இப்படி போறான். Are considered as the two sides of the triangle taken in the particular sense. Taken in the particular sense. Then closing side of the triangle gives the resultant of force in the opposite sense. Then closing side of the triangle gives the resultant force in the opposite sense. இது வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன கவுண்டர் கிளாக் வைஸா கவுண்டர் கிளாக் வைஸா அப்போ ரிசல்டன்ட் வில் பி இன் த கிளாக் வைஸ். அதுதான் இப்போ எப்படி சொல்லுவானா இஃப் எனி டூ ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் a body rigid body acting on a rigid body we are considering these two forces as the sides of triangle taken in the same sense particular sense same sense taken in the same sense. Then closing side of triangle gives the resultant of the forces in opposite sense. அதான் இப்போ இந்த if three forces acting at a point are in equilibrium so பாரு அப்போ மூணு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா அது ஈக்குவலிபிரியம் இருக்கணும். then the magnitude and direction can be represented by the successive sides of the triangle அப்படின்னா இது இப்படி இதுனா இது கரோலரி மாதிரி வரும். இப்போ மூணு ஃபோர்ஸ் சொல்கிறான் அங்கே நம்ம ரெண்டு ஃபோர்ஸ் தான் காசு சொன்னோம் இங்கே மூணு ஃபோர்ஸ் சொல்கிறான். மூணு ஃபோர்ஸு சொல்லும்போது 1 2 3 இப்படி போட்டோன்னா இது ஈக்குவலிபிரியம். த்ரீ ஃபோர்ஸஸ் இது அதே ஸ்டேட்மெண்ட் தான். த்ரீ ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அட் ஏ பாயிண்ட். த்ரீ ஃபோர்ஸ் இப்படி இருக்க ஒரு பாயிண்ட்டில் வந்து இந்த பாயிண்ட்டில் வந்து மூணு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுங்களேன். தென் பாடி ஈக்குவலிபிரியத்துலேயும் இருக்கணும் ஆர் ஈக்குவலிபிரியம். தென் த மேக்னிட்யூட் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் த கேன் பி ரெஃபரன்ஸ்ட் பை த சக்சஸிவ் சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் அப்படின்றான். இது ஒரு அதோட கரோலரி மாதிரி நான் வச்சுக்கணும். அடுத்த லா ஆஃப் பாலிகன் ஆஃப் ஃபோர்ஸஸ் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஒரு ரிஜிட் பாடி இருக்கு. இஃப் மோர் தென் டூ ஃபோர்ஸஸ் இஸ் ஆக்டிங் இது மூணு ஃபோர்ஸ் வச்சுக்கோம். ட்ரையாங்கிளில் வந்து எத்தனை ஃபோர்ஸ் இது பண்ண முடியும்? ரெண்டு ஃபோர்ஸ் வச்சு தான் இது பண்ண முடியும். இஃப் மோர் தென் டூ ஃபோர்ஸஸ் ஆக்டிங் இப்போ ஏ இப்படி ஆக்ட் ஆகுது பி இப்படி ஆக்ட் ஆகுது சி வந்து இப்படி ஆக்ட் ஆகுது. If more than two forces acting on a body, rigid body, are considered as the sides of the polygon taken in the same sense, particular sense, same sense. Then the closing side of the polygon gives the resultant of the all the forces in the opposite sense. So இது அப்படியே வேற மாதிரி சொன்னா if all the forces can be represented by successive sides of the polygon then the force will be in the equilibrium அப்படி சொல்றாங்க. if all the forces acting at a point இப்போ இது all the forces acting at a point ஒரு successive polygon ரெஃபரன்ஸ் பண்ணா ஃபோர்ஸ் வந்து ஈக்குலிபிரியத்தில் இருக்கணும். இது வந்து அதோட இன்னொரு corollary. ஸோ இப்போ law of triangle of forces and law of polygon forces பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது பார்க்கும்போது லாமிஸ் தியரம் பார்க்க போகிறோம். லாமிஸ் தியரத்தில் நம்ம முக்கியமாக வந்து மூணு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அந்த ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா கோப்ளனராக இருக்கும் கன்கரண்டாக இருக்கும். கோப்ளனர்னா என்ன அர்த்தம் சார்? ஒரே பிளேனில் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் தி சேம் பிளேன். கன்கரண்ட்னா சேம் பாயிண்ட். ஸோ சேம் பிளேனில் இருக்கணும் சேம் பாயிண்ட்ல இருக்கணுன்றது தான் இது ரொம்ப முக்கியமான விஷயம்.
நான் கொலினியர் ஃபோர்ஸஸ் அப்படின்றாங்க. ஆக்டிங் ஆன் ஏ ரிஜிட் பாடி ப்ரொபோர்ஷனல் டு த சைன் ஆஃப் த ஆங்கிள் பிட்வீன் them அப்படின்றாங்க. இப்போ 3 forces ஆக்டிங் ஆன் ஏ ரிஜிட் பாடி. இதில் முக்கியமாக லாமிஸ் தியரத்தில் நம்ம முக்கியமாக என்ன வந்து ஈக்குலிபிரியம் கண்டிஷன் 3 ஆக்ட் ஆகணும், கண்டிப்பாக வந்து அந்த பாடி ஈக்குலிபிரியம் கண்டிஷனில் இருக்கணும் அப்படின்னு. ஈக்குலிபிரியம் கண்டிஷன்லாம் லாமிஸ் தியரம் செல்லுபடி ஆகாது. ஸோ கண்டிஷன் வந்து ஈக்குலிபிரியம் கண்டிஷனில் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு தெரியணும். 3 forces acting, 3 coplanar concurrent forces acting on a rigid body which is in equilibrium அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு then each force is proportional to the sin of the included angle between the other two forces. ஸோ வந்து P வந்து sin ஆல்ஃபாக்கு ப்ரொபோஷனாக இருக்கும், Q வந்து sin பீட்டாக்கு ப்ரொபோஷனாக இருக்கும், R வந்து sin காமாக்கு ப்ரொபோஷனாக இருக்கும். each force is proportional to the sin of the included angle between the other two forces அப்படின்றாங்க. So when you want to remove the proportionality you have to put a constant. அந்த கான்ஸ்டன்ட் படி போட்டீங்கன்னா P by sin alpha equal to Q by sin beta equal to R by sin gamma வரும். So P equal to K sin alpha, Q equal to K sin beta, R equal to K sin gamma. அப்போ K equal to ஸோ இந்த மூணுமே ஈக்குவேட் பண்ணிடலாம். இப்படி தான் வந்து இந்த லாமிஸ் தியரம் வந்தது. ஸோ லாமிஸ் தியரத்தில் P by sin alpha equal to Q by sin beta equal to R by sin gamma. இது ரிலவெண்ட்டாக ப்ராப்ளம் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க இது ரிலவெண்ட்டாக. ஏன்னா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு இந்த லாமிஸ் தியரம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த லாஸ் எல்லாமே வந்து நம்ம பயன்படுத்த எல்லா லாஸுமே வந்து நம்ம திரும்ப திரும்ப வந்து அந்த லாஸோட அப்ளிகேஷன் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்.